ஃபோட்டோகிராஃபியில் நிறைய அனுபவங்கள் உண்டு எனக்கு. கொஞ்சம் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். கல்யாண படம் எடுக்கிறது, அதாவது வாழ்க்கையில் அவங்களுடைய மிக சந்தோஷமான நாட்களில் ஒன்று திருமணம். அந்த திருமணத்தை பதிவு பண்ணி கொடுக்குற வேலை எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதில் இப்படி நிறையா விஷயங்கள் பார்த்துருக்கேன். அப்படி பார்த்ததில் கொஞ்சம் விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் வச்சுருந்தேன் கொஞ்சம். அப்போது என்கிட்ட ஒரு வாண்டு சில்ட்ரன்ஸ் கிளாஸ் ஒன்று பண்ணோம், சம்மர் ஸ்பெஷல்னு. அப்போது ஒரு 3 வயசு வாண்டு வந்துச்சு. அந்த வாண்டோட மாமா என்னை கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவர் என்னோட நண்பர். ஒரு தடவை திருப்பி கூப்பிடுறதுக்காக அந்த குழந்தையோட அம்மா வந்தாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. எதுக்கு, அதாவது ஃபீஸ் வாங்கிட்டு தானே சொல்லிக் கொடுக்குறேன், இதில் என்ன, நான் இன்றைக்கி சொல்லலை, அன்னைக்கு திருச்சியில் பொன்மலையில் நடந்த விஷயத்துக்காக நன்றி சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதாவது அந்த பொண்ணோட கல்யாணம் நான் தான் ஃபோட்டோ எடுத்தேன். அவங்க கிறிஸ்டின் மேரேஜ். ஈவினிங் சர்ச்சில் மேரேஜ் நடந்துச்சு. அது முடிஞ்சவொன்னே ரிசப்ஷன் இருந்தது. அன்னைக்கு காலையில், கல்யாணத்தன்னைக்கு காலையில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திருச்சியிலேருந்து அவங்க மதுரைக்கு வந்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு அப்பா கிடையாது. ஸோ அவர் தங்கச்சி கல்யாணத்துக்காக எல்லா வேலையும் அவர் தான் பார்த்தாரு. வர்றவங்களுக்கு ஏறக்குறைய எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவர் பண்ணி வச்சுருந்தார். அவர் பண்ண முடியாத ஒரு விஷயம்னா, நாள் அன்னைக்கு நைட்டு இவங்க ஒரு 5 மணிக்கு வந்து இறங்கியிருக்காங்க. அவர் ஒரு 3:30 மணிக்கு போய் படுத்துருந்துருப்பார் போல். ஸோ அவரால் வர முடியலை. ரிசீவ் பண்ண யாருமே போகலை. ட்ரெயினில் அவங்க இறங்கும்போது ரிசீவ் பண்ண யாருமே போகலை. அது ஒரு இஷ்யூவாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. அது ஒரு மாதிரி முடிஞ்சு அந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து ஒரு 2 நாள் கழித்து திருச்சியில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ரிசப்ஷன் வச்சுருக்குறாங்க. அப்போ இவர் என்னை கூப்பிட்றாரு, வாங்க செந்தில் போயிட்டு வரலாம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அது மாப்பிள்ளை வீட்டு ஃபங்க்ஷன், நம்ம போய் அங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நான் ஃபோட்டோ எடுக்க வேண்டிய வேலையே கிடையாது, மாப்பிள்ளை வீட்டில் ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, வேண்டாமே அப்படின்னு. அப்போது அவர் என்ன சொன்னார், நான் உங்களை ஃபோட்டோ எடுக்க கூப்பிடல, ஃபோட்டோ எடுக்கிறது சும்மா தான் கூப்பிட்றேன், எனக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் வேணும் வாங்க அப்படின்னாரு. சரின்னு போயிருந்தேன். நாங்கள் அன்றைக்கி ஆக்சுவல் பிளானும் 1 மணிக்கெலாம் அங்கே போயிடுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. 2 வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் எப்போவுமே நடக்கும் இல்லையா, வழக்கம் போல் இந்த லேட் ஆனதில் நாங்கள் போய் சேரும்போது 3:30 மணி இருக்கும். எங்களை வரவேற்றது மண்டபத்தில் இந்த சமயக்காரங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கிச்சனுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே தெரியாது. அவ்வளோ அழுக்கா ஒரு கைலி மேலே பனியன் கூட போடல, ஒரு துண்டை போட்டிருந்தார். அவர் துண்டு போட்டிருந்த ஸ்டைல் ஒரு வித்தியாசமாக. அவர் தான் எங்களை வரவேற்றார். வாங்க வாங்க சாப்பாடு ரெடியாக இருக்குது அப்படின்னார் மொதல் வார்த்தை. ஸோ 2 வேனில் போயிருந்த பொண்ணோட உறவினர்கள் எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பொண்ணோட அண்ணனை ஏற்றி விட்டாங்க. நம்ம அன்னைக்கு எத்தனை மணிக்கு அவங்க வந்தாங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நம்ம கூப்பிட போகலங்கிறது ஒரு விஷயம் வச்சுன்னா, அப்போ அவங்களும் அதே தானே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். இது பிரச்சனை நாங்கள் ஒரு 4:30 மணிக்கெலாம் ஃப்ரீ ஆகிட்டோம். 6 மணிக்கு ரிசப்ஷன், 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. அப்படி டெவலப் ஆகிட்டே இருக்குது. எனக்கு என்ன பண்ணன்னு தெரில. மெதுவாக என்ன பண்ண, நண்பரை கூப்பிட்டேன். ஏன்னா அவர் தான் அங்கே இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்க வேண்டியவர். வாங்க டீ சாப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை எங்கள் வேலை இருக்குண்ணா. ஒரு வேலையும் கிடையாது, இது மாப்பிள்ளை வீட்டு ஃபங்க்ஷன், உங்களுக்கு வேலை கிடையாது, வாங்க போவோம் அப்படின்னு. நீங்கள் தான் டீ சாப்பிட மாட்டிங்களே அப்படின்னாரு. இன்றைக்கி சாப்பிட்லாம் வாங்க. சரி அப்படின்னா அவரை கூப்பிட்டு ஒரு 2-3 கடை தாண்டி போயாச்சு. அப்போது என்ன போயிட்டு இருங்க, இல்லை வாங்க அப்படின்ட்டு ஒரு கடையில் நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து இருக்கிற மாதிரியான ஒரு இடம் இருந்த ஒரு கடையில் போய் உட்காந்துட்டு டீ 2 பேருமே சாப்பிட்டோம். அப்போது மெதுவாக அவர்கிட்ட கேட்டேன், நீ இப்போ நம்ம வந்திருக்கிறது உங்கள் சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனா இல்லை விரோதிகளா அவங்க அப்படின்னு. அவருக்கு நான் என்ன கேட்குறேங்கிறது புரிஞ்சிருச்சு. மெதுவாக சொன்னேன், செந்தில் நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னாரு. நடந்தது நடக்கிறதெல்லாம் விடுங்க, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ இவங்க இங்கே திருச்சியில் இருக்கவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா விரோதிகளா? செந்தில் நான் சொல்கிறது நீங்கள் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னா. ஐயோ நீங்கள் சொல்கிறத புரிஞ்சு தான் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னோன்னா அவர் பேசாமல் இருந்தார். அடுத்து, இந்த பிரச்சனை எதுவானாலும் இருந்துட்டு போகுது, இந்த பிரச்சனையில் உங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு இது எப்படி மாறினாலும் அதோட பாதிப்பு தங்கச்சிக்கு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார்.
அப்படியே உட்காந்துருந்தார். அப்புறம் அந்த இடத்துல நாங்கள் என்னென்னமோ பேசினோம். என்ன பேசணுங்கிறதுலாம் இல்லை, என்னென்னமோ பேசினோம். ஏறக்குறைய ஒரு 5:45 மணிக்கு நாங்கள் 2 பேரும் திருப்பி மண்டபத்துக்குள்ளே நுழையிறோம். 6 மணிக்கு ரிசப்ஷன். நாங்கள் நுழைஞ்சி 2 நிமிஷத்தில் பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இவர் உள்ளே வந்தோடனே ஒரே இவரை எங்கே போன அப்படிங்கிற ஒரு அரிபரிப்போடு இருந்தாங்க. அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. ஏன்னா அவர் கேட்டார் கடைசியில், நான் எப்படின்னா பண்ணேன், இதை எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னது, அப்புறம் பார்த்துக்கலான்னு முடிச்சுட்டு வாங்க, 9 மணி வரைக்கும் இது ஓட்டிடுவோம், அப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதே மாதிரி 9 மணி வரைக்கும் அப்புறம் பார்த்துக்கலானே கொண்டுட்டார். மதுரை வந்தாச்சு. மறுநாள் காலையில் ஒரு 11 மணி இருக்கும் தேடி வந்தார். அம்மா உங்கள்கிட்ட நன்றி சொல்ல சொன்னாங்க அப்படின்னார். எஸ், அது நான் அந்த இடத்துல பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான். மறுநாள் அம்மா 8 மணிக்கே விரட்டி விட்டாங்களாம் அவரை, போய் அவரை ஃபோட்டோகிராஃபரை பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு. அவர் தான் காலைல ஒரு 11 மணிக்கு பார்த்துருக்காரு. அதே மாதிரி அந்த பொண்ணும் ஒரு 3 வருஷம் கழித்து ஞாபகம் எனக்கு நன்றி சொன்னாங்க.